ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் என்னோட மிஷினில் நான் ஷேர்டு ஃபோல்டர் ஷேர் பண்ணேன். இது புது விர்ச்சுவல் பாக்ஸ் மிஷின். இது விர்ச்சுவல் மிஷின். ஸோ என்னோட ஃபோல்டர் நான் ஷேர் பண்ணேன். பட் ஆனால் என்னால் அந்த ஃபோல்டர் என்னால் வியூ பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம், பண்ண முடியுதா என்னன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஷேர்டு ஃபோல்டர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஷேர் ஃபோல்டர் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செட்டிங்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட ஷேர் ஃபோல்டர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆட்டோ மவுண்ட் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நான் என்னோட லினக்ஸ் மிஷினில் நான் லாகின் பண்ணியிருக்கேன் டெர்மினலில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் cd/media அடிச்சிங்கன்னா எனக்கு எல்எஸ்ல எதுவுமே இல்லை, மீடியாலையும் எதுவும் இல்லை. இல்லை மவுண்ட் பாயிண்ட்ல ஏதாவது மவுண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா எனக்கு அந்த இடத்துலையும் எதுவும் இல்லை. ஸோ இப்போ இது ஃபோல்டர் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்மளால அந்த ஃபோல்டர் வியூ பண்ண முடியல. ஸோ இது நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஆன்லைனில் என்னென்னா அவங்க சில ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளால் அப்டேட் பண்ண முடியுதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட கெஸ்ட்டு சிடி இருக்கணும். இதோட விர்ச்சுவல் பாக்ஸோட கெஸ்ட் அடிஷன் சிடின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் நம்ம ஷட் டவுன் பண்ணிடலாம். ஷட் டவுன் பண்ணிவிட்டு உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேருக்கு போயிட்டு அதுலேருந்து நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். என்னோட சிடி எம்டியாக இருக்குது. இது என்னோட ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதில் ஆட்னு கொடுங்க. நீங்கள் உங்களோட விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் ஷட் டவுன் பண்ணாதே நீங்கள் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கிரே அவுட் ஆகிருக்கும். உங்களால் எந்த மீடியாவும் உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் நம்ம ஷட் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஷட் இது இந்த ஆட்னு கிளிக் பண்ணுங்கள். என்கிட்ட ஏற்கனவே நான் வேறு ஒரு ஓஎஸ்க்கு நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த இடத்த எனக்கு அட்டாச்சுன்னு காமிக்குது. இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்த ஆட் பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அதை நீங்கள் ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த அட்டாச்சில் வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே என்னோட நிறைய விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. அதில் நான் ஏதோ ஒரு மிஷினுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அட்டாச்சுன்னு காமிக்குது. ஸோ அதை நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு வி பாக்ஸ் கெஸ்ட் அடிஷன் ஓஎஸ் additions.iso இதுதான் அதோட இது. ஒரு 50 MB இருக்குது இது. ஸோ இந்த இது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு இது கிடைக்கும். இது விர்ச்சுவல் பாக்ஸ் வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டேன். இது வேணால் நீங்கள் டெலீட் பண்ணுறதுனா பண்ணிடலாம், எம்டின்னு இருக்கிறத. ஸோ ஆட் பண்ணியாச்சு, ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ நம்ம இப்போ சிடி ஆட் பண்ணிட்டோம். கெஸ்ட் சிடி உங்களுக்கு இந்த இடத்துல வரும் பாருங்கள். ஆப்டிக்கல் டிரைவில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அடிஷன் சிடி. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த விர்ச்சுவல் பாக்ஸை இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்னன்னா சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் அப்டேட்டு. அது இல்லாமல் பில்ட் எசென்ஷியல்னு இருக்குது. இது கர்னல் பேக்கேஜ் இது. அதுக்கப்புறம் லினக்ஸ் ஹெடர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ என்னோட மிஷின் பூட்டப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பூட்டப் ஆனதுக்கப்புறம் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 15-20 செகண்ட்ஸ் ஆகும் பூட்டப் ஆகிறதுக்கு. இது கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். இது வெறும் டெர்மினல் மட்டும்தான், உங்களுக்கு GUI எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பூட்டப் ஆகிறதுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ இது பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டெர்மினல்லேருந்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ நம்ம ரீஸ்டார்ட்னு கொடுத்தா இது இதுவாகிடும். ஓகே, இது பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ நான் ரீஸ்டார்ட்னு கொடுத்தா இது கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே SSH கீ போட்டிருக்கேன். அதனால் ஒரு வாட்டி நம்ம பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம திருப்பி நம்ம மீடியாவுக்கு போய் பார்க்கலாம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி எதுவுமே இருக்காது. மவுண்ட்லேயும் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஏற்கனவே இருக்குது இந்த அப்டேட்டு sudo apt installed build essential DKMS அதுக்கப்புறம் லினக்ஸ் ஹெடர். ஸோ இந்த இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மேலே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இதுதான் பேக்கேஜோட நேமு. ஸோ இது நம்ம இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். என்னோட இது கேட்குது sudo பாஸ்வேர்டு. ஸோ இது அப்டேட் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிடி மவுண்ட் பண்ணணும். கெஸ்ட் சிடி நம்ம ஏற்கனவே அட்டாச் பண்ணிட்டோம். இது ஒரு 60 MB டவுன்லோட் ஆகணும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு என்னோட மிஷின் ஸ்லோவாக இருக்குது, என்னோட நெட்ஒர்க்கு.
ஸோ ஜஸ்ட் இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்ம இது பண்ணதெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிடி வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிடி மவுண்ட்க்கு வந்து சூடோ இது டிவைஸ் சிடியோட லொக்கேஷன் /mnt மவுண்ட் பாயிண்ட்டு. ஸோ இது அந்த இடத்த வந்து நம்ம வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. ரீட் ஒன்லியே இப்போ வந்து மவுண்ட் ஆயிருக்குன்னு வருது. ஸோ அந்த வார்னிங் பற்றி நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்ல. நம்ம மவுண்ட் லொக்கேஷன் போவோம். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிடி வந்து மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சிடி ராம்லேருந்து /device/cd ராம்லேருந்து நம்ம வந்து மவுண்ட் பாயிண்ட்டுக்கு மவுண்ட் பண்ணியிருக்கோம். ரீட் ஒன்லியே அது வந்து மவுண்ட் ஆயிருக்கு. மவுண்ட் ஆகிட்டு நம்ம அந்த சிடி /மவுண்ட் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம பார்த்தா நமக்கு எல்லாமே மவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த கெஸ்ட் அடிஷன்ஸ் .run இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ இது மாதிரி சூடோன்னு கொடுங்க. சூடோன்னு கொடுக்கலனா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது இன்ஸ்டால் ஆன பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஏதோ இது வந்து கர்னல் மாடியூல்ஸ்லாம் இது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு ரீபூட் பண்ணுறது எப்பயுமே நல்லது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம வந்து ரீபூட் பண்ணிடலாம். ரீபூட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஷட் டவுன் பண்ணிவிடுங்க. ஷட் டவுன் பண்ணிவிட்டு அந்த சிடி நம்ம ஏற்கனவே அட்டாச் பண்ணோம்ல அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு சிடி ரோம் வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம். இதை எப்படி ரிமூவ் பண்ணோன்னா இந்த சிடி ரோம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ராங் சைன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் அட்டாச்மெண்ட். ஸோ இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ரிமூவ்னு இருக்குது. இது ரிமூவ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ திருப்பி ஓகேன்னு கொடுத்துட்டு திருப்பி நம்ம இந்த சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யூசர் இந்த இது வந்து கொடுக்கணும். ஸோ திருப்பி ரீபூட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இது வந்து ரீபூட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி நான் வந்து என்னோட டெர்மினல்லேருந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல திருப்பி வந்து ரீஸ்டார்ட்னு கொடுங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து டன். ஸோ இப்போ வந்து இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி நம்ம வந்து மீடியா இந்த இடத்துக்கு வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஃபோல்டர் வந்து தெரியுது. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இது. நம்ம வந்து ஃபோல்டர் ஷேர் பண்ணோம் நம்மளால வந்து பார்க்க முடியல. ஸோ இப்போ நான் இந்த திங்கிங் மாங்ஸ்குள்ளே போனோன்னா இது வந்து பெர்மிஷன் டினைட்னு இருக்குது. இது வந்து நம்ம வந்து இந்த இது வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு கமாண்ட் இருக்குது. நம்ம அந்த கமாண்ட் கொடுத்தோன்னா போதும். sudo user mod -a-g vxbox இது. ஸோ இந்த மாதிரி இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் சிடி பண்ணீங்கன்னா உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். திருப்பி நம்ம ரீபூட் பண்ணோம்னா பண்ணிடலாம். ஒன்றும் இது இல்லை. ஸோ இது நம்ம வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரீபூட்னு கொடுங்க. ரீபூட் ஆகிடும். sudo init 0. ஸோ இப்போ இந்த ரீபூட் ஆகும் இது. இப்போ வந்து நம்ம வந்து சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணியாச்சு. திருப்பி நம்ம வந்து மீடியாவுக்கு போகிறோம். திருப்பி நம்ம எஸ்எஃப் பண்ணுவோம். பெர்மிஷன் டினைட்னு வருது. நம்ம திருப்பியும் sudo user mod ag vxbox இப்படி கொடுப்போம். என்னோட sudo பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். திருப்பி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். ஸோ இந்த பெர்மிஷன் டினைடு எரர் நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா வந்து இந்த யூசருக்கு வந்து அந்த மவுண்ட் பண்ண அந்த லொக்கேஷனில் வந்து லாகின் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா sudo user mod -ag vbox sf அதுக்கப்புறம் $user. ஸோ இந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து மவுண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெர்மிஷன் டினைட்னு வந்தது பாருங்க. நம்ம ரீபூட் பண்ணிட்டு நம்ம அந்த ரிசால்வ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். ஆனால் ரிசால்வ் ஆகலை. ஸோ இது வந்து நீங்கள் திருப்பியும் நீங்கள் சிடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெர்மிஷன் டினைட்னு வந்து ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் டினைட்னு வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா வந்து sudo user mod -ag vbox sf அதுக்கப்புறம் $user. ஸோ இந்த $userன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம். சரி நீங்கள் இப்போ நீங்கள் எக்கோ $userன்னு கொடுத்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா திங்கிங் மாங்ஸ். ஸோ அதனால நீங்கள் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல.
உங்களோட யூசர் நேம் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்கள் லினக்ஸ் மிஷின்லேருந்து இது வந்து எடுத்துக்கும். டாலர் யூசரில் வந்து சேவ் ஆயிருக்கும். நீங்கள் இந்த கமாண்ட் ரன் பண்ணும்போது ஸோ உங்களோட யூசர் வந்து அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண நெக்ஸ்ட் திருப்பி நம்ம வந்து சிடி பண்ணி பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அந்த ஃபோல்டர் உள்ள வந்து போக முடியுது. அந்த பெர்மிஷன் டினைடு எரர் வந்து எல்லாமே போயிடுச்சு. இப்போ என்னோட ஃபோல்டர் உள்ள பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேர்டு ஃபோல்டர் உங்களால் பார்க்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட கெஸ் சிடி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கேஜஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் திருப்பியும் நீங்கள் ரீபூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் இந்த இந்த கமாண்ட் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேல் சிடி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக இந்த பேக்கேஜஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம், அப்புறம் சிடி மவுண்ட் பண்ணிட்டு சிடியோட இதை வந்து ரன் பண்ணோம். ரன் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பெர்மிஷன் டினைடு எரரும் வராது. அப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணிடுங்க. உங்கள் விர்ச்சுவல் மிஷினை ரீபூட் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சிஸ்டம் எரரும் வராது. உங்களால் ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் வந்து லோட் பண்ண முடியும். ஈஸியாக உங்களால் வந்து அதில் மாடிஃபை பண்ண முடியும். லினக்ஸ் மிஷின்லையும் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.